தன்னலமற்ற தனுசு ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூப்பர் அல்டிமேட்டாக இருக்க போகுது. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தைக்கான முகாந்திரம் கிடைக்க போகிறது. ஆல்ரெடி கிடைச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் போன தடவை சொன்னேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் குழந்தைக்கான முகாந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான டைம் பீரியட் கூடி வருது. சந்தோஷம் தாங்க, குதூகலம் தான். ஒரே வார்த்தையில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குதூகலமாக இருக்க போறீங்க, கொண்டாட்டமாக இருக்க போறீங்க வீட்டில். 2ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு சனியோட வீடு. அவரால் சனி தான் வந்து முதியவர்கள், மூத்தவர்கள். ஸோ மூத்தவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பார்வை இருக்கிறனால மூத்தவர்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது. மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. எல்லா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க, மகத்தான காரியத்தை செய்ய போகிறீங்க. எனக்கு எதெல்லாம் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எல்லாமே கையில் கூடி வர்றதுக்கான காலமாகத்தான் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம், சூப்பராக இருக்குது. கவனச்சிதறல் அதில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது, ஃபைலை ரூமில் வச்சுட்டு அடுத்த ரூமில் போய் தேடுறது, லேப்டாப் வச்சு தேடுறது, ஃபோன் சார்ஜரை தேடுறது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேடுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பொருளை வச்ச இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இந்த தடவை எதையுமே நீங்கள் வச்ச இடத்துல வச்ச சரித்திரமே கிடையாது. வீட்டுக்கான பராமரிப்பு செலவு இல்லை வீட்டுக்கான மெயின்டெனன்ஸ் கட்டாமல் வெயிட் பண்ணுறது, வாட் எவர் இட் இஸ், வீட்டுக்கான ஒரு பராமரிப்பு இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே பார்த்துக்க போறீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்க போறீங்க, அடுத்தவங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. அது எப்பயும் தானங்க இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து. இப்போ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, சனி மட்டும் 2ஆம் பார்வையை விடலை. அப்படியே அப்படியே பிளானட்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் எல்லாம் வலுத்து, 11ஆம் இடம் வலுத்திருத்தல் அப்படின்றது அபிலாஷைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம் தான் அபிலாஷை. நீங்கள் இதெல்லாம் என்னென்னலாம் அபிலாஷைகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கு. மிக 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 உன்னதமான காலம், சொல்லவே முடியல. தனுசு ராசிக்காரங்க ஒரு 6 மாசமா எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் கையில் தவள போகிறது. மருத்துவமனையே இந்த மாசத்துல ஒரு தடவையாவது இப்போ தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு வருவீங்க. அடுத்தவங்களுக்கையாவது கூப்பிட்டு போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மருத்துவமனையில் கால் வைத்தல் அப்படின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு தடவை நடக்க போகுது, சரிங்களா? ஏன்னா வந்து சூரியன் வர கண்ணியில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக மருந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, டாக்டரோட பேசுறது, இல்லை டாக்டர் ஃப்ரெண்டோடையாவது ஃபோன் பண்ணி பேசுறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசினியர்களுக்கு நடக்க போகுது. கெட்ட பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவனச்சிதறல், கவனமாக இருக்கணும். தூக்கமின்மை, தூங்கவே இல்லைங்க, நான் தூக்கமே வரமாட்டேங்குது, என்னமோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 5 நாள் பழகிடும், சரிங்களா? அதனால தனுசு ராசினியர்களுக்கு தூக்கமின்மை அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்குங்க. தண்ணி தாங்க சந்திரன் தான் மனோகாரகன். இதெல்லாம் பரிகாரம்னா இதெல்லாம் தான் பரிகாரம். சின்ன சின்ன பரிகாரம் பண்ணுங்க. போய் தண்ணி குடிச்சிட்டு தனுசு ராசிக்காரர்கள் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக தூக்கமின்மையால் வரக்கூடிய பிரச்சனை வராது. நிறையா நேரம் அந்த மொபைலை பார்த்து தூங்காமல் உட்காந்துருக்க ஒரே ஜீவன் யாருன்னா தனுசு ராசி தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த மொபைலை பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறத விட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிடலாம். செப்டம்பர் மாதம் நிறைய மொபைல் பார்க்குறது, நிறைய ரிசர்ச் பண்ணுறது, நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு ஓடுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி ரெட்ரோவாயிருக்காரு, வக்ரமாயிருக்காரு. வேலை, கம்யூனிகேஷன், சின்ன சின்ன பயணம், காதல், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க. எதையாவது ஒன்று வந்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி உங்களுடைய துணைவியாரோ இல்லை உங்களுக்கு காதலையோ டென்ஷன் ஆக்காதீங்க. உங்களுடைய அக்கறை அப்படின்றத காட்டி அடுத்தவங்களை அவஸ்தைப்பட வைக்காதீங்க. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நடக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்கள் அக்கறையெல்லாம் காட்டுங்க, பட் கொஞ்சம் அளவாக காட்டுங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான ஒரே ஒரு பரிகாரம். ஏன்னா பிளானட் பொசிஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் அக்கறை கட்டினாலும் அவங்க வந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவர்களிடம் பேர் வாங்கணும், இல்லை அடுத்தவர்களிடம் தங்களுடைய தம்பத்தை காட்டணும் என்று ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் யாருக்கிட்டையும் எதையும் வெளிப்படுத்த வேணாம். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், பிரபஞ்சம் கொடுக்குறத வாங்கிட்டு போவோம் அப்படின்னு அழகாக வாங்கிட்டு போயிடுங்க. 11ஆம் இடத்தில் சூரியன் விபரீத ராஜயோகத்திலும் சிவராஜயோகத்திலும் கூடி இருக்கக்கூடிய இந்த சூரியனால் சூப்பரான பலன் கிடைக்கும். அபிலாஷைகள்லாம் நிறைவேற போகுதுங்க. ஹியூஜ் வட்டத்தை பார்க்க போறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் கிடைக்க போகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேச போறீங்க, நிறைய ஹோட்டல் போக போறீங்க, நிறைய ஷாப்பிங் பண்ண போறீங்க, கோவில் குளமாக சுற்ற போறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் கோவிலுக்குள்ள போகிறதுக்கான நேரமாக இருக்குது. ராசியாதிபதி போய் 6ல் உட்கார்றது அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய எதிரி, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி தவிடுபடியாக்கி போய்கிட்டே இருக்காரு. அதனால கவலையப்பட வேண்டாம். புதுசாக வாகனத்தை மாற்றலாமா, வண்டியை மாற்றலாமா அப்படின்ற சிந்தனைலாம் வரும். தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கான எச்சரிக்கை. தனுசு ராசிக்காரங்க போகிறது அப்படியே போட்டும், 2-3 மாதம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் மாற்றிக்கலாம்.
அதனால் இப்போதைக்கு எதையாவது ஒன்று மாத்திரமே ஆரம்பிச்சு அதில் செலவு இழுத்து வச்சுக்காதீங்க. இருக்கிற பெட் அப்படியே இருக்கட்டும், இருக்கிற டம்ளர் அப்படியே இருக்கட்டும், இருக்கிற தட்டு அப்படியே இருக்கட்டும். அதை கொண்டு போய் மாத்திரைன்ற பேரில் மாற்றி தேவையில்லாமல் பண விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலைமையில தான் இருக்க போகுது. அதனால் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். எங்கே ஓட போகுது நம்ம வீடு தானே. அதனால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வீட்டை பராமரித்தல் அப்படின்றதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பணம் பார்த்து செலவு பண்ணுங்க. கணக்கு போட்டு செலவு பண்ணுங்க. தேவையில்லாத வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்கள் வருவதற்கான நேரமா இருக்கு. அதில கேர்ஃபுல்லா இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் இன்னுமே ஆனந்தத்தில் அமோகமா இருக்க போறீர்கள்.